எங்க ஸ்கூல் சம ஸ்கூல் அது நம்ம ஸ்கூல். எங்க ஸ்கூல் சம ஸ்கூல் அது கவர்மெண்ட் ஸ்கூல். எங்க ஸ்கூல் சம ஸ்கூல் அது நம்ம ஸ்கூல். எங்க ஸ்கூல் சம ஸ்கூல் அது கவர்மெண்ட் ஸ்கூல். வாப்பா பள்ளிக்கூடம் வாப்பா, அடியா சொல்லு ஸ்மார்ட்டா. ஏது கல்விக்கு இங்க காசு, அரசாங்க பள்ளிக்கூடம் மாசு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பண்டாரத்தி. தூத்துக்குடி மாவட்டம் புளியங்குளம் என்னும் கிராமத்தை சேர்ந்தவள். நான் கருங்குளம் என்னும் பஞ்சாயத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து முடித்தேன். எங்கள் ஆசிரியர்கள் சொன்னது, வெறும் காகம் போல சுற்றாமல் பருந்து போல உலகத்தை சுற்றிவான்னு சொல்லிட்டு என்னை உயர்கல்விக்காக கோயம்புத்தூர் அனுப்பி வச்சாங்க. வெறும் பண்டாரத்தியா போன நானு பண்டாரத்தி BE சிவில் இன்ஜினியர் என்ற பட்டத்தோட வெளியே வந்தேன். வெறும் விவசாயம் மட்டுமே முன்னுரிமை கொடுத்த கிராமத்துல பிறந்த என்ன முதல் சிவில் இன்ஜினியர் பட்டத்தை மட்டும் பெற்றது இல்லாமல் இப்போ சென்னையில டிசைன் இன்ஜினியரிங்கா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ராஜேஸ்வரனி ஒரு டீச்சர் இருக்காங்க. எங்களுக்கு ஃபுல்லாவே இங்க போகணும், இந்த இடத்துல இப்படி பேசணும்னு சொல்லி எல்லாமே வழிநடத்தி இந்த ஆசிரியர்கள் மட்டும்தான். அவங்க மட்டும் இல்லாம கல்லூரியிலும் எனக்கு கல்வி கொடுத்த ஆசிரியர்களும் இந்த மாதிரி போங்க, இந்த இப்படி பேசுங்கன்னு சொல்லி எல்லாமே வழிநடத்துற அவர்கள் மட்டுமே. வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை. வணக்கம், என்னோட பேர் பாரதி. என்னோட ஊர் கிளாக்குளம். நான் கருங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தான் 9th-லேருந்து 12th வரைக்கும் என்னோட ஸ்கூலிங் முடித்தேன். நான் 2021 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட். என்னோட உயர்கல்விக்கு அகரம் ஃபவுண்டேஷன் மூலிமா எனக்கு உதவி கிடச்சிது. எனக்கு அகரம் ஃபவுண்டேஷனை அறிமுகப்படுத்தி என்னை என்கரேஜ் பண்ணி எனக்கு அப்ளை பண்ணது என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். எனக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு கோயம்புத்தூரில் இருக்கிற குமரகுரு காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் சீட் கிடச்சிது. நான் இன்ஜினியரிங் குமரகுரு காலேஜில் சக்ஸஸ்ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். என்னோடய காலேஜோட என்விரான்மெண்ட் என்னோடய ஸ்கில்லை வெளியில் கொண்டு வரதுக்கு எனக்கு ரொம்ப பெருசாக ஹெல்ப் பண்ணிச்சு. அண்ட் நான் வெளியில் படித்ததுனால எனக்கு எக்ஸ்போஷர், எனக்கு கிடைச்ச நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் இப்போது என்னால் நான் தன்னம்பிக்கையாக தைரியமாக என்னால் சொல்ல முடியும். என்னோடய குடும்பத்தையும் எனக்கு அடுத்து இருக்கிற என்னோடய தம்பி தங்கச்சிங்களையும் அடுத்த லெவலுக்கு என்னால் எடுத்துகிட்டு போக முடியும். இந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தது என்னோடய உயர்கல்வி மட்டும்தான். ஸோ நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, அடுத்து இருக்கிற குழந்தைங்களை வெளியில் அனுப்பிச்சு படிக்க வைங்க. வெளியில் அனுப்புறதுக்கு பயப்படாமல் தைரியமாக அனுப்பி படிக்க வைங்க. அவங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லா படிப்பாங்க. நம்ம நினச்சதை விட ரொம்ப நல்லா ஷைன் பண்ணி ரொம்ப சூப்பராக வெளியில் வருவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரையும் படிக்க வைங்க. அண்ட் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நான் தான். ஸோ கண்டிப்பாக என்னால் நெக்ஸ்ட் லெவலுக்கு என்னோடய குடும்பத்தை எடுத்துகிட்டு போக முடியுன்றத நம்பிக்கையோடு சொல்லித்தரேன். நன்றி. ஹலோ எவ்ரிவான், என் நேம் சுபா. என்னுடைய ஊர் கருங்குளம். அரசு மேல்நிலை கருங்குளத்தில் நான் படித்தேன். 6th to 12th வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தனால எனக்கு 7.5 ஸ்கில் இருந்துச்சு. அதனால் அதில் இப்போ நான் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் செட்டிநாடு BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எதனால் அப்படி படிச்சேன்னா, நான் 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தனால எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 1 yearக்கு 1 lakh ஆகுதுன்னா அந்த ஃபீஸ் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீ எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அதனால் கவர்மெண்ட் ஸ்கூல் எஸ்டேட் ஆகாமல் நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவான், என் பேர் லலிதா. என் ஊர் கருங்குளம். நான் அரசு மேல்நிலைப்பள்ளி கருங்குளம் ஸ்கூலில் தான் நான் 6th to 12th வரைக்கும் நான் படித்தேன். 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் படித்ததுனால 7.5 அப்படின்ற ஸ்கீம் மூலமாக ஃப்ரீயாக ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்குது. அந்த காலேஜில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்காக நான் படிச்சுட்ருக்கேன். அதுவும் ஃப்ரீயாக நான் படிச்சுட்ருக்கேன். எதனால் அப்படின்னா 6th to 12th வரைக்கும் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுனால 7.5 அப்படின்ற ஸ்கீம் மூலமாக நான் இப்போ ஃப்ரீயாக படிச்சுட்ருக்கேன். 1 yearக்கு 3 lakhs வாங்குகிற இடத்துல நான் இப்போ ஃப்ரீயாக படிச்சுட்ருக்கேன். அது இல்லாமல் ஹாஸ்டலும் கூடவும் எனக்கு ஃப்ரீ தான். ஏன்னா 7.5 அப்படின்ற ஸ்கீம் மூலமாக. ஸோ நீங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படின்னு ஹெசிடேட் ஆகாமல் நல்லபடியாக படிங்க. வரப்போகிற போர்டு எக்ஸாமுக்கு நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாம்ஸ். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், நான் நித்ய கல்யாணி. கருங்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளியில்
மேக்ஸ் பயாலஜி படித்தேன். இப்போது மாற்றம் ஃபவுண்டேஷன் மூலமாக கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணா காலேஜில் செகண்ட் இயர் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். எஜுகேஷனோட வேல்யூ தெரிஞ்ச எல்லாருக்குமே மாற்றம் ஃபவுண்டேஷன் ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் வந்து அனுஷா. என்னோட ஊர் வந்து கிளாபுரம். நான் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கருங்குளத்தில் படித்தேன். இப்போ வந்து வேளாண்மை கல்லூரியில் 2வது வருஷம் படிச்சுட்ருக்கேன். இப்போ நான் இங்கே படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்குறது வந்து என்னோட ஹெச்எம் லதா மேமும், அப்புறம் என்னோட இங்கிலீஷ் டீச்சர் ராஜேஸ்வரி டீச்சரும் தான். 12th குரூப் வந்து அக்ரிகல்ச்சர் குரூப் எடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன படிக்கணும், கரியரில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னோட டீச்சர் தான் எல்லாமே எனக்கு பார்த்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் ஒரு பொருளாதார ரீதியாக ஸ்டேபிளாக இல்லாட்டனாலும் அவங்க தான் நீ இப்போ எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நம்பி தான் வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே வந்து எனக்கு அப்ளிகேஷன் வந்து வந்தது, ஒரு ஃபவுண்டேஷன் ஏஎம் ஃபவுண்டேஷன் வந்து வந்தது. சும்மா எல்லாரும் பொறுத்து நானும் அப்ளை பண்ணேன். கடைசியாக செலக்ட் ஆகி இப்போ நான் படிக்கிற செலவு எல்லாமே எனக்கு அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் என் ஸ்கூலோட டீச்சர்ஸ் தான். Hi, I am Vaishnavi. I am from Seriganallur. I completed my higher secondary education in Maths Biology at Government High Secondary School, Karungulam. Currently, I am pursuing my engineering degree at Karpatal College of Engineering, Coimbatore. Thank you. என் பேர் செல்வம். தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் தாலுகா கருங்குளம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 12ஆம் வகுப்பு ஒகேஷனல் குரூப் எடுத்து படித்தேன். 7.5 மூலயமா திருநெல்வேலியில் உள்ள மன்னார்பேட்டை எஃப்எக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். 7.5 மூலயமா படிக்கிறதுனால ஒரு டிசி நம்ம நாங்கள் படிச்சுட்டு இருக்கேன். உங்கள் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் நன்றி. ஹாய், என் பேர் செகி. என்னோட ஊர் கருங்குளம். நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கருங்குளம் இங்கே படித்தேன். டீச்சர்ஸோட ஹெல்ப்பால் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர் வந்து 7.5 ரிசர்வேஷனில் படிச்சுட்டு இருக்கேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மகேஸ்வரன். நான் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா கருங்குளம் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு மேக்ஸ் பயாலஜி படித்தேன். நான் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்ததுனால 7.5 இடஒதுக்கீடு என்று பள்ளி ஆசிரியர்கள் மூலம் எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த திட்டத்தில் நான் இப்போ சென்னையில் உள்ள ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜில் 3rd இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியராக படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இந்த திட்டத்தின் மூலயமா இந்த காலேஜுக்கு வந்ததுனால எனக்கு ₹1 கூட செலவு இல்லாமல் இப்போதைக்கு ஃப்ரீயாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்காண்டி எனது பள்ளிக்கும் அரசுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ எவ்ரிவன், என் பேர் அபிஷேக். என்னோட ஊர் திருநெல்வேலி. நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற கருங்குளம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் குரூப் எடுத்து படித்தேன். படிச்சுட்டு இருக்கும் பட்சத்தில் எங்கள் டீச்சர்ஸும் ஹெச்எம்மும் தமிழ்நாடு அரசு நடத்துகிற 4 முதல் ஸ்கீமை பற்றி சொன்னாங்க. 4 முதல் ஸ்கீம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. ஜஸ்ட்டு நம்ம அந்த எக்ஸாமில் அப்ளை பண்ணி பாஸ் ஆனாலே மட்டும் போதும், கவர்மெண்ட்டே நம்மளை ஃப்ரீயாக படிக்க வைக்குதுன்னு சொன்னாங்க. நானும் எங்கள் அம்மாட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். உடனே எங்கள் அம்மாவும் ஓகேன்னு சொன்னாங்க. உடனே நானும் எங்கள் டீச்சர்ஸ் மூலமாக NAFE என்ட்ரான்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அடுத்து எப்படி பாஸ் ஆகுதுன்னு யோசிக்கும்போது எங்கள் டீச்சர்ஸ் மூலமாகவே ஸ்கூல்லே டீச்சர்ஸும் ஹெச்எம்மும் சேர்ந்து ஸ்கூல்லையே கோச்சிங் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க. அதை வச்சு தான் நான் மதுரையில் நடந்த NAFT என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆனேன். ஃபஸ்ட்டு எக்ஸாமில் பாஸ் ஆனால் தான் செகண்ட் எக்ஸாமான சிச்சுவேஷன் எக்ஸாமுக்கு நம்ம கலந்துக்க முடியும். சிச்சுவேஷன் எக்ஸாமுக்கு தமிழ்நாடு அரசு 10 days திண்டுக்கல் மாடல் ஸ்கூலில் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதை வச்சு தான் சென்னையில் நடந்த சிச்சுவேஷன் எக்ஸாமில் பாஸ் ஆகி இப்போ நான் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி கொல்கத்தா காலேஜில் லெதர் டிசைனிங் கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். இது 4 years கோர்ஸ். இங்கே எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் 1 இயருக்கு 4,62,000 பே பண்ணுறாங்க. அதுவும் ஃப்ரீயாக. நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா, உங்கள் பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்கள வெளியே படிக்க விடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.